நச்சம்மா போய்விடாங்க ஆதி ஜோதி முத்தங்காசி போய் நம்ம வாய்த்தை துண்டு குத்துவா ஆதி ஜோதி வெட்டிக்கு வரோம் முன்னாடி கஷ்டம் சொன்னது தெரியா சொல்ல விட்டா தெரியாது சொல்வது ஆமா ஆமா தாய் தந்தை சரியா
சவுக்கு சொப்பா போடுறேன் மாட்டு தண்ணி காட்டுறா எப்படி வந்தாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு 300 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் ஒரு 300 400 சம்பாதிச்சுக்கிறேன் கூலியெல்லாம் வாங்கிட்டு இல்ல கூலியெல்லாம் கேட்கவே மாட்டாரு அவங்க பையனை விட்டு போரு யார சொம்ப எங்கீங்களா பாத்துக்கிறா மாமா உடம்பு சேர்ந்து மாமா எடுக்க அத்தை ஊருக்கா உடம்பு உன்னை பார்த்து பயப்படுற பாய்தான் மட்டையா ஆனா எனக்கு இது ஒரு சந்தோஷம் தேக்கியா பையனை ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்த பாரு வந்தோன்னா நாகராஜ் உட்காந்துருந்தேன் பையன் மேலே வந்து ஏறி உட்காந்துக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமாச்சு பையன் வந்து மடி போல உட்காந்துக்குது யாருக்கு வந்து தெரியல அப்படின்னு நல்லா உட்காந்து சல்ல குட்டை கிளி மூத்த கொடுத்துட்டு அவன் என்ன விட்டா என்ன பிடிச்சிக்கினா அடுப்பா நான் உம்மளை வச்சிருந்தேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் செங்கோலுக்கு தப்பாரு நான் ஒண்ணும் யாரும் அடிக்கிற சொன்னா மாடு போனா மாட்டை குத்துறேன் கல்யாணத்துக்கு நடக்கிறேன் நான் என்ன போல சொல்லுங்க பேசுறேன் உன்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி சிவாட்டியா ஆளு தம் சொல்லுந்தா கூட பேசுறதெல்லாம் வந்து யோகாரமான சொல்லி பேசுறேன் உங்க அம்மா ஜிலேபி எங்க அப்பா யார் தெரியுமா என் மேல கை வச்சுருக்கிற எங்க அப்பா எவ்வளவு படிப்பு வச்சுக்கிறேன் தெரியுமா படிப்பேன் சரியான படிப்பு என்ன படிப்பு அப்படிப்பட்ட படிப்பு பிஏ எம்ஏ டிகிரி இன்டர் இதெல்லாம் முடிச்சுக்கிறாரு ஆந்திரால படிக்கிறாங்க இன்டர்மெண்ட் இவ்வளவு படிப்பு வச்சுக்கிறாரு இவ்வளவு படிப்பு வச்சு நம்மள ஒண்ணும் கல்யாணம் ஆகலன்ட்டு எங்க அம்மா பார்த்தாரு எங்க அம்மா வந்து எங்க அப்புறம் பாச்சு ஆமா எங்க அப்பா வந்து எங்க அம்மா பாச்சு ஆமா எங்க அம்மா வந்து எங்க அப்புறம் பாச்சு 2 பேரும் பாத்துக்கினாங்க 2 பேருக்கு பிடிச்சிட்டு எங்க ஆயத்தை தானே பண்றாங்க எப்படின்னா சாகத்துக்குள்ள நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பாட்டி போறோம்னு ஒரு ஆசை பண்றாங்க கல்யாணத்தை எங்க அப்பா எங்க தெரியுமா சரியான கோடிக்கணக்கு சொத்து என்ன சொத்து எங்க அப்பா கல்யாணத்தை எங்க வச்சிருப்பான் எங்கட வச்சான் உனக்கு கல்யாணம் ஆச்சு எங்க வைப்பா எங்க வைப்பாங்க சத்தத்துல வைப்பாங்க சத்திர நாங்க கேது இல்லாத கூட சத்திர எங்கட வச்சாங்கப்பா எங்க அப்பா தான் சரியான பணக்காரன் மண்டத்துல வைக்கல வீட்டாண்ட வைக்கல கோயில் வைக்கல எத்தனை சுடுகோட்டில் வச்சிட்டாங்க சுடுகாட்டில் வச்சாங்க எதனால தெரியுமா சுடுகாட்டில் வச்சான் உன்னையுமே நான் இங்க பிரியாணி சொத்து வச்சுக்கிட்டேன் யார் நாய்ங்க ஓன் மணிக்கு ஏற கூட மாட்டேங்கிறேன் சுடுகாட்டில் வச்சாங்க எங்க அப்பா தாலி கட்டது எங்க அப்பா ஓலை வந்துச்சு என்ன ஓலை பணம் ஓலை வந்துச்சு யாரு எங்க அம்மா கையில தாலி கட்டி துபாய்க்கு போயிட்டான் போய் 5 வருஷம் ஆகுது யாரு எங்க அப்பா நாங்க 3 குழந்தைங்க பார்த்துட்டோம்